மகா பெரியவரிடம் ஒரு பெண்மணி, நான் நிறைய ஸ்லோகம் சொல்றேன், ஆனால் பிரச்சனைகள் தீரவே இல்லை. பகவான் இன்னும் கண் திறந்து பார்க்கலை என்று வருத்தப்பட்டார். அதை கேட்ட மகா பெரியவர், ஸ்லோகம் சொல்லும்போது சுவாமி முன்னே உட்கார்ந்து சுவாமி மனசிலே நிறுத்திதானே பாராயணம் பண்றேன் என்று கேட்டான். உடனே அந்த பெண்மணி, வேற வேலை பார்த்துக்கிட்டே நான் சொல்றேன், அந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணியிருக்கேன் எல்லாமே என்றார் பெருமையுடன். அதற்கு மகா பெரியவர் சொன்னார், காய் நறுக்கணும்னா அரிவாள் மனை கத்தியை கிட்டே வச்சுக்கிறோம், சமைக்கணும்னா அடுப்பு கிட்டே போகணும், குளிக்கணும் துவைக்கணும்னா தண்ணீர் பக்கத்திலே போறோம், ஸ்கூட்டர் கார் எதுவானாலும் கிட்ட இருந்து ஓட்டினா தானே ஓடுறது, ஸ்லோகம் சொல்லணும்னா மனசு சுவாமி கிட்டே போக வேண்டாமா? சர்வ அந்தர்யாமி அவன். ஆனாலும் பிரச்சனை பெருசுன்னா பக்கத்துல உட்கார்ந்து அனுசரணையா சிரத்தையா சொல்லுங்கோ, நிச்சயம் கேட்பான் என்று கூறினார். கல்லை தூக்கி சமுத்திரத்திலே போட்டா மூழ்கிடும், ஆனா மரத்தாலே கப்பல் பண்ணி அதுல எத்தனை கல் ஏத்தினாலும் மூழ்கிறதில்லை. நம் கவலைகள் கல் மாதிரி, பகவான் தெப்பம் மாதிரி. மனசு என்கின்ற சமுத்திரத்திலே பகவானை தெப்பமாக்கணும். தெய்வத்தை இணைக்கிற ஆணிகள்தான் பூஜை மந்திரங்கள் எல்லாம். அப்புறம் கவலைகளை தூக்கி தெப்பத்துல இறக்கலாம். சம்சார சாகரத்துல மூழ்கடிக்கப்படாமல் கரை சேர்ந்து விடலாம் என்று அருளினார் மகா பெரியவா. இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த பெண்மணி உட்பட பலரும் நெஞ்சுருகி போனார்கள்.